அதாவது ஆர்சிபியோட ஒரு 5 பிளேயர்ஸ் வச்சு பிளைண்ட் ரேங்கிங் பண்ண போறோம். எல்லாரும் மாதிரி வரக்கூடாது. இந்த விராட் கோலி, ஏபி டிவிலியர்ஸ், கிறிஸ் கெயில் இவங்க இல்லாமல் ஒரு 5 அண்டர் ரேட்டட் பிளேயர்ஸை சொல்லுங்க, அவங்கள நம்ம ரேங்க் பண்ணுவோம். ஏன்னா எல்லாருமே பெரிய பிளேயர்ஸ் வச்சு தான் போறாங்க. ஸோ தேவ்தத் படிக்கல் 2 கொடுப்பேன் நான். தேவ்தத் படிக்கலுக்கு நல்ல இப்போவும் நல்லா விளையாடுறாரு. 2020 சூப்பரா விளையாண்டாரு. அதாவது துபாய் அபுதாபி பிச்சில் செம்மையா விளையாடுறாரு. ஜிதேஷ் சர்மா 3. எப்படி அவர் நல்லா ஃபினிஷ் பண்ணாருடா. போன வருஷம் அந்த நாள் தான் ஜெயிச்சாங்க. அதனால தான் 3 கொடுத்துருக்கீங்க. போன வருஷம் ஜெயிச்சா 1 கொடுத்துருக்கணும் நீ. ஏன்னா இன்னும் நீ வேற யாராச்சும் பெரிய பிளேயரோட வந்தேன்னா என்ன பண்ண? ஜிதேஷ் சர்மா இன்னும் இப்பதான்டா விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. 2 வருஷம் ஆச்சா ஆர்சிபிக்கு 2. அதுக்கு முன்னாடி பஞ்சாப்ல விளையாண்டாரு. சோ 3 ஏசுலுட்டுக்கு எங்க போக 1 கொடுக்கலாமா? அவன் யாரை கொண்டு வரான்னு தெரியல. 4 வேற வழி இல்ல. ஏசுலுட்டே 4. தம்பி அவரே இப்பதான் ஐவி 5 1 1 யாரு கொடுப்பான்னு தெரியாது. ஏதாச்சும் சொல்லு, 1க்கு யாரு கொடுப்பேன் சொல்லு. மூவி எங்க வைக்க போற? 1 5 ஆர்சிபிக்கு தானே. ஆர்சிபி தான் 5 வேற வழி இல்ல. 5 வேற வழி என்ன? 5 தானே கொடுக்குற நீ. 1 யாரு கொடுப்பேன்னு தெரியல. மெண்டல் ரொம்ப ரேசப்பட்டு 1வது பிளேஸ் பாத்துக்கங்க. பிளைண்ட் ரேங்கிங்னா என்ன கேம் ஆக்சுவலா? யாரு எந்த பிளேயர்ஸ்? அதான் சொன்னேன்ல, மூவியே 1 கொடுத்துருக்கலாம் நீ. சரி ஒரு சேஞ்ச் ஏதாச்சும் கொடுங்க. அதெல்லாம் முடியாது, அவ்வளவுதான். இந்த 5 பேரை நீங்க ஷஃபிள் பண்ணி 1 to 5 நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நான் இருந்திருந்தேன்னா புவனேஸ்வர் குமாருக்கு 1 கொடுத்துருப்பேன். ரொமாரியோ ஷெஃபர்டு இவன் கொடுப்பான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஆர்சிபி ஓரியன்டா ரொமாரியோ ஷெஃபர்டுக்கு 1 கொடுத்ததுக்கு கிழிக்க வேண்டியதே என்ன ஒண்ணு.